இடைவேளைக்கு முன்னாடி எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுறவங்கள இந்த பேரை சொல்லி தான் திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அது என்ன பயிர்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லும் போதே அது முந்திரின்றது நல்லா தெரியுது. அடுத்து நம்ம முந்திரி சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? முந்திரி சாகுபடியில் வந்திருக்கிற புது தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். முந்திரி சாகுபடியில் புது தொழில்நுட்பமா? அது என்ன? அந்த தொழில்நுட்பம் பேரு உயர் அடர் நடவு. உயர் அடர் நடவு. அப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அந்த தொழில்நுட்பத்தை பற்றி. தமிழகத்தில் நெல், வாழை, கரும்பு என பல பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் பணப்பயிரான முந்திரி சாகுபடியும் தமிழகத்தில் கணிசமான அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. சுமார் 3 லட்சம் ஏக்கரில் தமிழகத்தில் முந்திரி பயிரிடப்பட்டு வருகிறது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் முந்திரி சாகுபடி முதன்மையான சாகுபடியாகிறது. கடலூர், பண்ருட்டி, அப்புறம் பெரம்பலூர், அரியலூர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதோடு இல்லாமல் சில பகுதி தஞ்சாவூர்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பகுதிகள்லேயும் அந்த கேஷ்யூ பயிரிடுறோம். அது அல்லாதபடிக்கு புதுக்கோட்டை, திண்டுக்கல், கன்னியாகுமரி இந்த மாதிரியான மற்ற இடங்கள்லேயும் நம்ம பயிர் பண்ணுறோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 1.2 லட்சம் ஹெக்டர், கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கரில் இந்த பயிர் செய்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை முந்திரி பயிரிடும் விவசாயிகள் பாரம்பரிய முறையிலேயே பயிரிட்டு வருகின்றனர். வழக்கமாக ஏக்கருக்கு 100 மரங்கள் என்ற அளவில் நடவு செய்து பாரம்பரிய முறையில் தண்ணீர் பாய்ச்சுகின்றனர். வீடுகளில் வளர்க்கப்படும் மரங்களைப் போல இவை தானாக வளர்ந்து ஓரளவு மகசூல் கொடுக்கின்றன. எனவே முந்திரி சாகுபடியில் கூடுதல் மகசூல் கிடைக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உயர் அடர் நடவு என்ற இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஏக்கருக்கு 674 மரங்கள் வரை நடவு செய்ய முடியும். இப்போ சாதாரண விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு 8 மீட்டருக்கு 8 மீட்டர் அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 140 மரம், 100 மரத்துக்குள்ளாக அதான் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி என்ன சொல்கிறோன்னா, இன்னும் நெருக்கி நடவு முறையை அதில் நம்ம பரிந்துரை செஞ்சுருக்கிறோம். அந்த நெருக்கி நடவு முறைங்கிறது 3 மீட்டருக்கு 2 மீட்டர், அதாவது 10 அடிக்கு 6 அடி. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 674 மரம் நடலாம். உதாரணமாக 4க்கு 3 மீட்டர், 4க்கு 3 மீட்டர்னால் ஒரு ஏக்கருக்கு 333 மரம். ஆக இப்படி ஒரு 333 மரம் இல்லைன்னா 674 மரம், இப்படி 2 விதமான 3 விதமான வகையில் அதை பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருஷமாவது கழிஞ்சு தான் நமக்கு முதல் மகசூல் கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 14வது மாதம், 14லேருந்து 16வது மாதத்துக்குள்ளாகவே இது விளைச்சலுக்கு வரக்கூடியது. முந்திரி நடவு செய்வது போன்றே முந்திரி செடியை மரமாக வளர்ப்பது வரை புதிய தொழில்நுட்பம் பயன்படுகிறது. முந்திரி மரங்களின் தண்டை 2 அடிகள் வரை கிளைகள் இல்லாமல் வலுவானதாக வளர்க்க வேண்டும். அதன் பிறகு அதிக கிளைகள் விட்டு பரவும் வண்ணம் மரம் வளர வேண்டும். இந்த மரத்தை கவாத்து பண்ணுறது, நட்ட உடனே அதை நேராக செல்லுமாறு இருக்கும்போது இருக்க வைக்கிறதுக்காக வேண்டி சைடில் வர்ற கிளைகளை அதை நீக்கி விடணும். நீக்கி விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 2 அடி 3 அடி உயரம் தனித்தண்டாக இருக்கிற மாதிரி அந்த மரத்தினுடைய தண்டு பகுதியை ஏற்பாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளைகளை உருவாக்க வேண்டும். அப்படி கிளைகளை உருவாக்கும் போது எவ்வளோ கிளைகள் நம்ம சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60 கிளைகளுக்கு மேலே உருவாக்க வேண்டும். ஏன்னா அந்த ஒவ்வொரு கிளையிலிருந்து தான் தனி பூக்களெல்லாம் வரும். அப்படி நம்ம செய்யும்போது கிளைகளுடைய எண்ணிக்கை கூடுதலும். மரத்தை இது ஆரம்ப காலத்தில் அந்த மரத்தினுடைய வடிவமைப்பை உருவாக்குறது தான் நம்முடைய நோக்கம். அந்த கவாத்து பண்ணுவது ரொம்ப முக்கியம். அப்படி வைக்கும்போது, கவாத்து பண்ணும்போது புதிய கிளைகள் புதிய வீரியத்தோடு வர்றதுனால நமக்கு அந்த மகசூலுடைய அளவு வருஷம் கூடிக்கிட்டே போய் அப்புறம் ஸ்திரப்படுத்துகிற மாதிரி ஆகிக்கும். முந்திரியை பொறுத்தவரை தானாக வளரும் பயிர் என்றே பலரும் கருதுகின்றனர். கோடை காலத்திலும் பயிர் அதிகமாக காய்ந்து போகும் சமயத்திலும் மட்டுமே தண்ணீர் பாய்ச்சுகின்றனர். அதிகம் தண்ணீர் தேவையில்லை என்ற போதும் அளவான தண்ணீரை தொடர்ச்சியாக பாய்ச்சும் போது முந்திரி மரங்கள் ஆரோக்கியமாக வளருவதுடன் அதிக மகசூல் கொடுக்கின்றன. இதற்கு சொட்டு நீர் பாசனம் கை கொடுக்கிறது. பயிருக்கு எவ்வளவு தண்ணிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அதை அளவீடு செய்து அந்த அளவில் மட்டும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு மேலே நம்ம கொடுக்கறதில்ல. உதாரணமாக நட்ட உடனே முதல் வருஷத்தில் 4 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு 4 லிட்டர் தண்ணி கொடுக்குறோம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கூட்டி அதிகபட்சமாக உச்சபட்சமான இதனுடைய நீர் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா 16 லிட்டர் தான். தண்ணீரை போன்றே முந்திரி பயிருக்கு உரிய அளவில் உரங்கள் கொடுப்பதும் முக்கியமே.
தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவற்றை உரிய விகிதங்களில் கொடுப்பதும் முக்கியமே. சொட்டு நீர் பாசன அமைப்பு இருந்தால் அதன் மூலம் உரப்பாசனமும் செய்ய முடியும். ஒரு மரத்துக்கு 225 கிராம் தழைச்சத்து, ஒரு 75 கிராம் மணிச்சத்து, 75 கிராம் சாம்பல் சத்து, இந்த அளவில் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 கிராம் யூரியாவை நம்ம கொடுத்தோம்னு சொல்ல தழைச்சத்து கொடுத்தோம்னா சாதாரண முறையில் அந்த மரத்துக்கு போய் சேர்றது வந்து 40 கிராம் தான். கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் நம்ம வீணாக போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தண்ணீரும் அதே மாதிரி தான் வீணாக போகுது. அதனால் அதிகமான அளவில் அந்த முட்டு வழி செலவை விவசாயிகளுக்கு இல்லாத அளவுக்கு அளவறிந்து கொடுக்கும்போது அந்த உரத்தினால் ஏற்படக்கூடிய செலவை நம்ம குறைக்கிறோம். அதே மாதிரி இந்த தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சமயங்கள்லையோ இருக்கிற சமயங்கள் அளவாக தண்ணீரை கொடுக்கும்போது அதனுடைய நீர் பயன்பாட்டு திறனையும் அதிகப்படுத்தணும். அதனால தான் இதனுடைய விளைச்சல் அதிகமாகுது. முந்திரியை பொறுத்தவரை பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் ஏற்படுவதில்லை. எனினும் தண்டு துளைப்பான் போன்றவை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டுமே உரிய பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அதனை கட்டுப்படுத்தலாம். இப்போ பூச்சின்னு சொன்னால் அந்த தண்டு துளைப்பான் அது வர்றதுக்கு எப்போவாது அது மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லைன்னு சொன்னால் அந்த டீ மஸ்கிட்டோ, தேயிலை கொசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதுவும் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து வந்தால் தேவைப்பட்டால் நீட் பேஸ் நம்ம சொல்கிறோம், தேவைப்பட்டால் மட்டும் அதுக்கு மருந்து அடித்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முந்திரி சாகுபடியில் பயன்படுத்தப்படும் இந்த உயர் அடர் நடவு தொழில்நுட்பத்தின் மூலம் ஏக்கருக்கு 3 மடங்கு வரை மகசூல் பெற முடியும். சாதாரண தொழில்நுட்பத்தின் மூலம் ஏக்கருக்கு 300 முதல் 400 கிலோ என்ற அளவில்தான் மகசூல் பெற முடிகிறது. இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் முந்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஏக்கருக்கு 1200 கிலோ வரை மகசூல் பெற வாய்ப்பிருக்கிறது. இந்த முந்திரியை பொறுத்தளவில் சாதாரணமாக நடவு செய்கிற அந்த முறையில் விவசாயிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க முறையில் பார்த்திங்கன்னா விளைச்சலும் கம்மியாக தான் வருது. முதலே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஈல்டு வந்து ஒரு 300 கிலோ ஒரு ஏக்கருக்கு. இந்த 674 மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சல் பார்த்திங்கன்னு சொன்னால் போன வருஷம் எங்களுக்கு கிடைச்சதை 960 கிலோ கிடைச்சதுன்னு சொன்னேன். இதை வந்து இன்னும் கொண்டு போகலாம். ஒரு இப்போ 3 வருஷத்துலேயே, நான் 4 வருஷம் 5 வருஷம் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு 1200 1500 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உயர் அடர் நடவு போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முந்திரி சாகுபடி செய்தால் விவசாயிகள் கூடுதல் லாபம் ஈட்ட வாய்ப்பிருக்கிறது. அத்துடன் தமிழகத்தின் முந்திரி மகசூலும் அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை. எங்கேயோ இருக்கிற வயலுக்கு நீர் பாய்ச்ச விவசாயிங்க இனிமே காடு மேடெல்லாம் கடந்து போகணுன்ற அவசியம் இல்லை. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு இடைவேளை முடிகிற வரையும் காத்துட்டு இருங்க.